தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ராட்சத குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடிப்பதால் ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமமூர்த்தி, விவரங்கள். வணக்கம் சுபா. தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் எட்டயபுரம் அருகே அமைந்துள்ள மேலக்கரந்த சாலையோரத்தில் சேவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் ரசத குழாய்கள் திடீர்னு உடைப்பு ஏற்பட்டு சுமார் 50 அடி உயரத்துக்கு மேல் தண்ணி பீச்சு அடித்துக் கொண்டிருக்கிறது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் இது குறித்து சம்பந்தப்பட்ட குடிநீர் வாரியத்திடம் தெரிவித்தும் தற்போது வரை இது சரி செய்யப்படாமல் கண்டும் காணாமல் பார்ப்போம் என்று அலட்சியமாக பதில் கூறி வருகின்றனர் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அப்பகுதியில் மின் இணைப்பு கம்பிகள் செல்வதால் பீச்சு அடிக்கும் தண்ணீர் மின் கம்பிகளில் பட்டு மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ரச்சத குழாய்கள் ஏற்பட்டுள்ள உடைப்பு உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இது பற்றி தகவல் தெரிவித்தும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அதனை சரி செய்ய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் கூட்டு குடிநீர் வீணாவதோடு மட்டுமின்றி மின் விபத்து ஏற்படும் அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி.